இந்த முதலாவது எப்ராயிமை குறித்து, முதல் தலைப்பு எப்ராயிமை குறித்து நான் சில காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். அதன் பிறகு சில ஒவ்வொரு தலைப்பின் கீழாக கவனிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்தை வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பின் இளைய குமாரன் தான் எப்ராயிம். யோசேப்பின் இளைய குமாரன். யோசேப்புக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் மனாசே, இரண்டாவது உள்ளவன் யாரு? எப்ராயிம். மனாசே குறித்து வேதத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக வரல. ஆனால் எப்ராயிமை குறித்து தான் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு கூட அந்த கடைசி நாட்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களாக மனாசேயும் எப்ராயிமை கிட்ட கொண்டு வைக்கிறார். அப்பொழுது யாக்கோபு கண் தெரியாதவனாய் இருந்தாலும் மனம் அறிய, அதாவது மூத்த பிள்ளைக்கு மேலே வலதுகையும் இடது பிள்ளைக்கு மேலே ரெண்டாவது பிள்ளைக்கு மேலே இடதுகையும் வைப்பார் என்று சொல்லி யோசேப்பு நினைத்தால், ஆனால் யாக்கோபு என்ன செய்யறாருன்னா அப்படியே கையை மாத்துறாரு. வலது கையை அப்படியே இங்கே திருப்புறாரு, இடது கையை அப்படியே இங்கே திருப்பி ஆசீர்வதிக்கிறார். அப்போ யோசேப்பு சொல்லுகிறான், அப்பா மூத்தவன் தான் மனாசே, இவன் சின்னவன், அதனால் வலதுகை எடுத்து மூத்தவன் மேலே வைங்க. ஏன்னா சேஷ்டபுத்திர பாகம் மூத்த பிள்ளைக்கு தான் போகும். ஆமேன், ஸ்தோத்திரம். அதனால மூத்த பிள்ளைக்கு மேலே நீங்கள் வலதுகையை வைங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்கிற, எனக்கு நன்றாக தெரியும் மகனே, கர்த்தர் இவனையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனப்பூர்வமாகவே இளையவன் மேலே யாக்கோபு வலதுகையை வைத்து ஆசீர்வதிப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம அந்த 41ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த கீழே உள்ள சம்பவங்களிலே 48வது அதிகாரம் நினைக்கிறேன், சம்பவங்களை வாசித்தால் நமக்கு நன்றாக புரியும். அப்போது எப்ராயிம் யோசேப்பின் இளைய குமாரன். எப்ராயிம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவன் என்னை பலுக பண்ணுகிறார், என்னை பலுக பண்ணுகிறவர். ஆமென். யோசேப்பு இந்த ஒரு தரிசனத்தோடு தான் இளையவனுக்கு இந்த பெயரை போடுகிறார். ஸ்தோத்திரம். நான் ஒன்றுமில்லாமல் இந்த தேசத்தில் வந்தேன், தனிமையாய் வந்தேன், அனாதையாய் வந்தேன், எனக்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணுவார், என்னை பெருக பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஒரு விசுவாச அறிக்கையாகத்தான் யோசேப்பு தனக்கு பிறந்த 2வது மகனுக்கு எப்ராயிம் என்று என்ன செய்கிறார்? பெயரிடுகிறான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக, ஹல்லேலூயா. அப்போ எப்ராயிம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவன் என்னை பலுக பண்ணுகிறவர். ஆமேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யாக்கோபு எப்ராயிமை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறான்? ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம், ஆமேன், ஸ்தோத்திரம், 17ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறதுனா அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த 19வது வசனத்தை மட்டும் வாசியுங்கள். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான். ஸ்தோத்திரம். அப்போ ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபு எப்ராயிமை ஒரு 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 என்ன சொல்ல ஒரு நோக்கத்தோடு ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ கவனிங்கள், யாக்கோபு, ஸ்தோத்திரம், நான் ஒத்தகையா தூக்குனா எனக்கு தான் பனிஷ்மெண்ட் தர்றிய, நான் என்ன அடித்தவும் முடியலை, உங்களை கண்டு பயந்தாங்க நான் விட்டுட்டு இருக்கேன், உங்களை கண்டு பயப்பட வேண்டியதாக இருக்கு எனக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் சரி, ஓகே, ஒரு அலையிலே சொல்லுவோம், ஹல்லேலூயா. கவனிப்போம். எனக்கு மைண்டு இதாச்சுன்னா எல்லாம் போகும். கவனிங்க. அப்போது என்ன சொன்னேன்? யாக்கோபு இவனை ஆசீர்வதிக்கும் போது, எப்ராயிமை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதிக்கிறான். ஆனால் எப்ராயிமை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறான்? இவனும் ஒரு ஜனம் கூட்டமாவான், இவனும் என்ன செய்வான்? பெருகுவான். ஏன்னா யோசேப்பு
எப்ராஹிம்னு பெயர் வைத்ததுக்கு காரணமே கர்த்தர் என்ன செய்வார், பெருக பண்ணுவார். இப்போதான் சொன்னேன், எப்ராஹிம் என்கிற வார்த்தையினோட அர்த்தம் கர்த்தர் என்ன செய்வார், பெருக பண்ணுவார். அப்போ இவனை ஆசீர்வதிக்கும் போதும் யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு, கர்த்தர் இவனை என்ன செய்வார், பெருக பண்ணுவார். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாகும். அப்படின்னா மூத்த பிள்ளைக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம், அவனுக்கு தான் அந்த மேன்மை கிடைக்கும். ஆனால் இவன் இரண்டாவது பிள்ளை, அதனால் இவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் கிடையாது. அப்படிப்பட்ட சில அனுபவங்கள், அந்த மேன்மை இருக்காது. ஆனாலும் இவனையும் யாக்கோபு இந்த இரண்டாவது மகனை மூத்த மகனுக்கு ஸ்தானத்தில் கொண்டு வைத்து ஆசீர்வதிக்கிறான் என்பதற்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். இவனையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்படி ஆசீர்வதிக்கிறார். இனி இரண்டாவது இன்னொரு வார்த்தையை சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் கடைசி வார்த்தை மட்டும் வாசிக்கலாம். எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இங்க கவனிச்சிங்களா? மனாசேன்னு தான் முதல்ல வரணும். ஏன்னா மூத்த பிள்ளை தான் யாரு, மனாசே. ஆனால் இவன் இந்த பிளஸ்ஸிங், இந்த பெருக்க இதெல்லாம் வந்தவொடனே ஏதோ இந்த எப்ராஹிம் முன்ன வர்றாரு பாருங்க. எப்படி அழைக்கப்படுது? எப்ராஹிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாக்கோபு இந்த 2 பிள்ளைகளையும் அது என்னுடைய பேர பிள்ளைகள் அப்படி சொல்லாதபடி அவர்கள் என்னுடையவர்கள். யாக்கோபு இந்த பிள்ளைகளை எந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிறார் என்றால், என்னுடையவர்கள், என்னுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் என்ன செய்கிறாரு, ஆமாம், யாக்கோபு கொண்டு வருகிறார். எப்ராஹிமை பெருக பண்ணுவான் என்று ஆசீர்வதித்தார் யாக்கோபு. அதன் பிறகு எப்ராஹிமை மனாசேயும் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர்கள் என்னுடையவர்கள். அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்கிறார் யாக்கோபு, ஆசீர்வதிக்கிறார். இதனால என்னுடையவர்கள் என்று ஆசீர்வதித்த இந்த காரணத்தினால ஆமென், ரூபன், சிமியோன், லேவி மற்ற அவர்களுடைய பிள்ளைகள் கோத்திரங்கள் என்கிற லிஸ்ட்ல வரல. ஆனால் இந்த யாக்கோபு மனாசேயும் எப்ராஹிமையும் என்னுடையவர்கள் என்று ஆசீர்வதித்தபடினாலே இப்போ மனாசேயும் எப்ராஹிம் எந்த லிஸ்ட்ல வர்றாங்கன்னா, கோத்திர பிதாக்கள் என்கிற லிஸ்ட்ல என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னாகமம் ஆமென் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 1:33. எப்ராயிம் கோத்திரத்தில் போதும். இப்போ பாருங்க, சிமியோனுக்கு பிள்ளைகள் உண்டு, ரூபனுக்கு பிள்ளைகள் உண்டு, லேவிக்கு பிள்ளைகள் உண்டு, பென்யமீனுக்கு பிள்ளைகள் உண்டு. அவர்கள் ஒன்றும் கோத்திர பிதாக்கள் லிஸ்ட்ல என்ன செய்யல, வரல. ஆனால் யாக்கோபு இந்த மனாசேயையும் இந்த எப்ராஹிமையும் என்னுடையவர்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால இப்போ மனாசேயும் எப்ராஹிம் எந்த லிஸ்ட்ல வருகிறார்கள், கோத்திர பிதாக்கள். கோத்திரம் சோத்திரம், அந்த சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம் அப்படின்ற கோத்திரத்தில் இப்போ இவர்கள் பேரப்பிள்ளைகள், யாக்கோபின் பேரப்பிள்ளைகள். ஆனால் அவர்களும் எப்படி மாறுகிறார்கள் என்றால், மனாசே கோத்திரம், அடுத்து எப்ராஹிம் கோத்திரம் என்று என்ன செய்கிறார்கள், மாறுகிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னாகமம் நிறைய போறதுனால நான் டச் பண்ணிட்டு மட்டும் வேகமாக போகிறேன். 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கூட வாசியுங்கள். என்னாகமம் 13:8. எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஓசேயா என்பது யோசுவா, இன்னொரு பேர், நிறைய பேர் உண்டு. நூனின் குமாரன் யோசுவா. அப்போ இந்த யோசுவாவும் எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். யோசுவா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். இது வாசிக்க வேண்டாம். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 35 நோட் பண்றவங்களுக்காக சொல்றேன். என்னாகும் 26 35-37 வரைக்கும் எப்ராஹிம் கோத்திரத்தோட குடும்பத்தை குறித்து, எப்ராஹிம் கோத்திரத்தின் குடும்பத்தை குறித்து என்னாகமம் 26 35 முதல் 37 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இவர்களும் இன்ட்ரோடக்ஷன் நிறைய சொல்ல முடியும். பட் இதில் நமக்கு சின்ன ஒரு ஐடியா வந்தால் தான் எப்ராஹிமுக்கு உள்ள போகும்போது நமக்கு கவனிக்க முடியும். ஸ்தோத்திரம். இவர்களும் எப்ராஹிம் கோத்திரத்தாருக்கும் யோசுவா கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்த போது
சுதந்தரித்த போது தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த 16ஆம் அதிகாரம் முழுவதுமே ஆமென் எப்ராயிம் கோத்திரத்தாருக்கு ஸ்தோத்திரம் யோசுவா பங்கிட்டு கொடுத்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1 - 4 உள்ள வசனங்கள். 4ஆம் வசனம், இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயிமும் என்ன செய்தார்கள்? சுதந்தரித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு கிடைத்த ஒரு இடம் எங்கிருந்து தொடங்குது? பெத்தேலில் 1ஆம் அதிகாரத்திலே தொடங்குது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீர் எரிகோ அப்படி தொடங்கி எங்க வந்து முடியுதுன்னா 3ஆவது வசனம், சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். ஒரு சமுத்திரம், தண்ணீர் பாங்கான சமுத்திர பாங்கான ஒரு இடம்தான். அந்த இடங்கள் தான் எப்ராயிம் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தென்னாடு எப்ராயிமுடையது. அப்ப தென் பகுதி யூதா, அந்த யூதயா தேசம், அந்த தென்னாடு எப்ராயிமுக்கு. சமுத்திரம் பகுதிகள் வருகிறது, தென்னாடு வருகிறது. அது மட்டும் இல்லை, யோசுவா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது யோசுவா 17:17 யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராயிமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சமுத்திர பக்கம் தட்டி எடுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது தென் நாடு, தென் பக்கம் யூதயா தேசம், அதை எடுக்கிறாங்க. அது பிறகு மலை தேசமும் எப்ராயிம் கோத்திரத்துக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்தோத்திரம். அப்போ யோசேப்பின் குமாரன் தான் 2வது மகன் எப்ராயிம். ஆனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் என்னுடையவர்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே, அவர்கள் கோத்திர பிதாக்கள் லிஸ்ட்ல வர்றாங்க. ஆமென். அந்த கோத்திரம் அப்படி வந்து வந்து பெருகி பெருகி ஆண்டவர் எப்ராயிம்னாலே பெருக பண்ணுகிறவர். அவன் சமுத்திரத்தை மட்டும் கொடுக்கல, தென்னாடை மட்டும் கொடுக்கல, யோசுவா மலைப்பட்டணத்தை கொடுக்கிறான். மலைப்பட்டணத்தை கொடுக்கும்போது அவன் சொல்லி கொடுக்கிறான், நீங்கள் கொஞ்சம் அல்ல, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள். அதாவது நான் நினைக்கிறேன், கோத்திரங்களிலே ஜனக்கூட்டம் அதிகம் இருந்த கோத்திரம் இந்த எப்ராயிம் கோத்திரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் மேல இருக்கிற வாக்கு தத்தமும் ஆசீர்வாதமே, கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்படி இந்த எப்ராயிம் கோத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பட்டணங்களை, மலை நாடுகளை சுதந்தரிக்க வைத்தார். ஒன்னில்லாம எகிப்துக்கு போனான் யோசேப் அனாதையாய். கர்த்தர் ஆனால் அவன் சந்ததியை அவனுடைய வாக்கின்படி, அவனுடைய விசுவாசத்தின்படி, அவனுடைய அறிக்கையின்படி கர்த்தர் பெருக பண்ணினார். என்ன செஞ்சாரு? பெருக. நான் நினைக்கிறேன், எப்ராயிம் யாருக்காவது பிள்ளைகளுக்கு பேர் போடணும்னா பெருகணும் அப்படின்னு விசுவாசம் இருந்ததுன்னா எப்ராயிம்னு போட்டுருங்க. ஆமே. இப்போ நீங்க எப்ராயிம்னு கூப்பிடும் போது அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ன பெருக பண்ணுவாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்வாரு? பெருக பண்ணுவாரு. நிறைய பிள்ளைகள் வேணும்னு விரும்புறவங்க எல்லாம் எப்ராயிம்னு என்ன செய்யுங்க? மூத்த பிள்ளைக்கு பேர் போட்டுருங்க. ஆமே. கர்த்தர் பெருக பண்ணுவார். போன அந்த சண்டே அந்த வெள்ளிச்செந்த கன்வென்ஷன் திருநெல்வேலியில் கடைசி நாள் அந்த பாஸ்டர் ரொம்ப அப்படி பேசிட்டு இருந்தார். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு இன்னும் நினச்சி பயங்கர சிரிப்பு. அவர் சொன்னார், நம்ம யாருக்காவது சிரிக்கணும் அப்படின்னா அந்த மெசேஜை கேளுங்க, நல்லா உங்களுக்கு சிரிக்கலாம். அவர் இப்படி சொன்னார், விசுவாசிகள் தான் ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். நீ ஒவ்வொரு விசுவாசியும் 10 ஆத்துமாக்களை அதை கொண்டு சபையில் கொண்டு என்ன செய்யுங்க? போடுங்க. சபையில் கொண்டு 10 பேரையாவது கொண்டு போடுங்க. ஒன்னால் 10 பேரை கொண்டு போட முடியலைன்னா 10 பிள்ளைகளையாவது 10 சர்ச்சுகளை கொண்டு என்ன செய் போட அப்படின்னார். எனக்கு ஸ்டேஜில் இருந்து லைவ் வேற போயிட்டு இருக்கு. சிரினா அவர் சொன்ன விதமும், ஆமேன். சில ஆளுகளுக்கு தான் அந்த கிருபை சிரிச்சு பிரசங்கம் பண்ணுறது. நான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகும்போது சொன்ன, நல்லா சிரிக்கலாம், வா வந்து சிரிக்கலாம் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அப்படி அதனால யாருக்காவது இப்படி பெருகணும்னு விரும்பினோன்னா, ஆமே,
பேரை முதல்ல போட்டுருங்க, எப்ராஹிம்னு பேரை போடுங்க. கர்த்தர் பெருக பண்ணிட்டே இருப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே, ரெண்டாவது தலைப்பு எப்ராஹிம் கோத்திரத்துடைய விசேஷம். நிறைய உண்டு, பட் நான் ஒரு 3 காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். எப்ராஹிம் கோத்திரத்தாருடைய விசேஷம், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சில தன்மைகளை குறித்து பார்ப்போம். என்னாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பின் குமாரரில் 20 வயது முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்ராஹிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். மற்றபடியில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடு எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். மனாசே கோத்திரத்தை எண்ணது 35ஆம் வசனது 32,200, அது ஒரு பெருக்கம். அடுத்து பென்யமின் கோத்திரத்தை எண்ணப்பட்ட போது 35,000 தான். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆனால் சில இடங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த கோத்திரத்துடைய விசேஷம் என்னவென்றால், யுத்தம் பண்ணுகிறதுல விசேஷித்தவர்கள். ஸோ யுத்தத்தில் அதிகமாக ஸ்பெஷல் யுத்தம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட் எந்த கோத்திரம் என்றால் அது எப்ராஹிம் கோத்திரத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வரும்போது கோத்திரம் கிதியோன் மீதியானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் இவர்களை பேசுகிறார். கிதியோன் ஒரு சிங்கிள் மேனாக இருக்கிறார், எதிர்த்து யுத்தம் பண்ணி மீதியானியரை முறியடிக்கிறார். முறியடித்த போது இந்த எப்ராஹிம் கோத்திரத்தார் என்ன செய்கிறார்கள்? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எப்ராஹிம் மனுஷர் அவரை நோக்கி, கிதியோனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி செய்தது என்ன என்று அவனோடு பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு கிதியோன் சொல்லுகிறார், 2ஆம் வசனம், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம். ஏன்னா இவன் அது ஒரு தாழ்மையான வார்த்தையாக இருந்தாலும் இன்னொன்று உண்மையான வார்த்தை. அவன் சொல்கிறான், நீங்கள் பண்ணின யுத்தத்திற்கு முன்பாக நான் செய்த இந்த யுத்தம் இது ஒரு யுத்தமே கிடையாது. ஏன்னா யுத்தத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா எப்ராஹிம் கோத்திரத்தார், அவங்க யுத்தம் பண்ணுறவங்க. அதே போல் எப்தா ஆமீன் யுத்தம் பண்ண போன போதும் இவர்கள் இதே மாதிரி போனாங்க. 12ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். எப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை என்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்னியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யுத்தம் நடக்குன்னா இவனோட எப்ராஹிம் கோத்திரத்தார் மனுஷரால் என்ன செய்ய முடியலை, இருக்க முடியலை. ஏன்னா கர்த்தர் இவர்களுக்கு அந்த விசேஷித்த தன்மையை கொடுத்திருந்தார். எப்ராஹிம் மனுஷர் அப்படின்னாலே அவர்கள் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமத்தை ஹல்லேலூயா. நான் இதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எல்லாருக்கும் எல்லா கிருபையும் கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டார். நம்ம சர்ச்சில் சிலருக்கு ஜெபிக்கிற கிருபை, சிலருக்கு ஆராதிக்கிற கிருபை, சிலருக்கு உழைக்கிற கிருபை, சிலர் ஒன்றும் செய்ய மாட்டணும் நல்லா கொடுக்கிற கிருபை, சிலருக்கு ஊழியம் செய்கிற கிருபை. நான் இது என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபை தந்திருக்கிறாரோ அதை அடக்கி வைக்காமல் புதைத்து வைக்காமல் உங்களுக்கு தந்த கிருபைக்கு தக்கன நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அடுத்து இன்னொன்று, நீங்கள் அதை பயன்படுத்தினால் மட்டுமே தான்
உங்களுக்குள் இருக்கிற கிருபைகள் பெருகும், வளரும். அது உள்ள அமுக்கி வச்சாலோ அடக்கி வச்சாலோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சிலருக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும்போது ஆளு பார்த்தோ இது பார்த்தோ ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஆவியில் அவங்க மேலே இருக்கிற அந்த கிருபைகளை இது பண்ணுறோம். அப்போது பாஸ்டர் அவங்களுக்கு அதுவும் இவங்களுக்கு இது இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த கிருபை அது பெருசோ சிறுசு, ஆனால் நீங்கள் அதை செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணும்போது, முயற்சின்றதை காட்டிலும் பிரயாசப்படும் போது உங்களுக்குள் இருக்கிற கிருபைகள் அது உங்களில் இருந்து வளர ஆரம்பிக்கும், அது பெருக ஆரம்பிக்கும். அதனால பெருகும் போது உங்களுக்கும் அது ஆசீர்வாதம், தேவனுக்கு ஆசீர்வாதம், அது தேசத்துக்கும் ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யுத்தம் மற்ற கோத்திரத்தார் கிதியோன் யுத்தம் பண்ணினா நமக்கு என்ன, எப்தா யுத்தம் பண்ணினா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கும்போது எப்ராஹிம் மனுஷரால் இருக்க முடியலை. ஏன்னா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷித்த கிருபையை யுத்தம் பண்ணுறோம். அவங்க யுத்தத்துக்கு போய் முன்னாடி நின்னா எதிரிகள் தோற்கடிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் எப்ராஹிம் கோத்திரத்துக்கு என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த எப்ராஹிம் கோத்திரத்தாருடைய இன்னொரு விசேஷம் உபாகமம் 33. என்னோட மெசேஜில் அதிகம் வசன வாசிப்பு இருக்காது, பட் இது ஒரு ஹிஸ்டரி டச் பண்ணி போகிறனால இதில் ரெண்டு இருக்கணும். இதை ஒரு அறிவு நமக்கு வரணும், அதே நேரத்தில் நமக்கு புரோஜனமாகவும் இருக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு வசனங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்களும் வேகமாக வாசிக்கிறீங்க. உபாகமம் 33 அதிகாரம் அதனுடைய 17 வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எப்ராஹிம் 10,000களும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது இங்கே சொல்லுகிறார், இது எப்ராஹிம் கோத்திரத்தாரை குறித்து. ஆமென். காண்டா மிருகத்து கொத்த, அது அலங்கத்தை போல அவன் கொம்புகள் காண்டா மிருகத்தின் கொம்புகளை போல் என்ன செய்யும், இருக்கும். கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிச்சிங்களா, ஏன் ஆண்டவர், நான் முதல்ல சொன்னேன் எப்ராஹிம் கோத்திரத்தாரோட விசேஷம் யுத்தம் பண்ணக்கூடியது. அப்போ ஏன் ஆண்டவர் யுத்தம் பண்ண அவங்களுக்கு அந்த ஸ்பெஷலை கருத்தை கொடுத்தாருன்னா, இங்கே ரெண்டாவது நம்ம கவனிக்கிறோம், அவங்களுக்கு யுத்தம் பண்ண வைக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கருத்தை கொடுத்தாரு. புரியல நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதை கொடுத்தாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கருத்தை கொடுத்தார். கொடுத்த மட்டும் இல்லை, அதுக்கு விசேஷம், அவன் எதிரியை முட்டி துரத்துவான். முட்டி என்ன செய்வான்? துரத்துவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிருபை கொடுத்துட்டு தான் அவங்கள வச்சு யுத்தம் பண்ண கருத்தை கொண்டு யுத்த களத்தில் கொண்டு என்ன செய்தாரு? நிறுத்தணும். அப்போ ரெண்டாவது ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு உள்ள வரேன். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலமும் எதிரிகளை துரத்தக்கூடிய ஒரு தன்மையும் யாருக்கு இருந்துச்சு? எப்ராஹிம் கோத்திரத்தார். எங்கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். புரிகிறவங்க சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஒரு பொறுப்பில் கொண்டு உட்கார வைக்கிறார்னா, இல்லைன்னா ஏதோ ஒரு தருகிறார்னா, ஏன் சில சோதனைகள் கூட அனுபவிக்கிறார்னா அதை தாங்குவதற்குரிய பலனை கருத்தை கொடுக்கிறாரு. இல்லைன்னா நம்மால் சுமக்க முடியாத ஒரு சுமையை தேவன் நம் தலையின் மேல் வைப்பதே கிடையாது. ஒத்துக்கொள்றாங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இடையில் வேறொரு பாஸ்டர் அவருக்கு மெசேஜில் சொன்னது, இது என்னுடைய இதல்ல, அவர் சொன்னது, ஆனால் என்ன டச் பண்ணிச்சு உங்களுக்குன்னு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அதாவது போன அந்த பாஸ்டர்ஸ் மீட்டில் அந்த ஒரு பாஸ்டர், ஒரு மலையாளி பாஸ்டர் சொன்ன வார்த்தை, இடையில நான் போன வெள்ளிச்சனி அவர் அதை சொன்னார். அதாவது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக வீட்டை விட்டு புறப்படுகிறார். ஆமேன். ஆனால் கிட்ட வந்தபோது தான் ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குற, அப்பா பலி செலுத்துவதற்கு பலிமிருகம் எங்கே? அப்போ அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார், வீட்டிலேருந்து ஆபிரகாம் வரும்போது ஏன் கேட்கல?
வீட்டில் வரும்போதே ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும், அப்பா பலி செலுத்துவதற்கு பலி மிருகம் எங்கே? அப்பொழுது கேட்காத ஈசாக்கு ஏன் இப்பொழுது கேட்டான் அப்படின்னு அதுக்கு சொன்னார். அர்த்தம் என்னன்னா, காரணம் என்னன்னா, வீட்டில் இருக்கும்போது ஈசாக்கு தலைக்கு மேலே விறகு என்ன செய்யலை, வைக்க சுமை இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ வேலைக்காரங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் பலி செலுத்துகிற இடத்தை தூரத்திலிருந்து ஆமேன் கண்டபோது வேலைக்காரங்களை நிறுத்திட்டு கழுதைக்கு அந்த அவங்க மேலே இருந்த சுமையெல்லாம் தூக்கி போய் யாருக்கு தலையில் வருது? ஈசாக்கு தலையில் என்ன செய்யுது? வருது. இப்போ சுமை வந்த பிறகாக்கும் ஈசாக்கு உள்ள இருந்து என்ன வருது? கேள்வி என்ன செய்யுது? வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெயிட் இல்லாத வரைக்கும் என்ன வரல? கேள்வி வரல. வெயிட்டு தலைக்கு மேலே வந்த உடனே பலிமிருகம் எங்கே? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நமக்கு சில கேள்விகள் எப்போ வரணும்? ஆண்டவரே என்னை கைவிட்டுறியா, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, அப்படி இப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த கேள்வி ஒன்று என்ன செய்யாது? வராது. ஏதோ சில பாரங்களை, சில கஷ்டங்களை நாம் சுமக்கும் போது தான் நம்மளை அறியாமலே கேள்வி என்ன செய்யுது? வருது. அடுத்து அவர் ஒரு வேடை சொன்னார், அது என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. இப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் கழுதையினிடத்திலிருந்து விறகை தூக்கி யாருக்கு தலையில் வைக்கிறாரு? ஈசாக்கு தலையில் வைக்கிறார், இல்லைன்னா தோளில் வைக்கிறேன்னு வச்சு. அப்போது அப்பா தூக்கி வைக்கும்போது அப்பா விறகு, இப்போ அப்பா முதல்ல அந்த விறகு என்ன செஞ்சார்? தூக்குறனால அப்பாவுக்கு இந்த வெயிட்டு கண்டிப்பாக என்ன செய்யும்? தெரியும். மகனுக்கு மேலே வைக்கிற வெயிட்டு எவ்வளோ வெயிட்டுன்னு யாருக்கு நல்லா தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். அப்போ அப்பாவுக்கு தெரியும் இந்த வெயிட்டு மகனுக்கு மேலே வைக்கலாமா வைக்கக்கூடாதா, இதை வச்சா என் மகன் சுமப்பானா, இது இல்லைன்னா என் மகன் சுருண்டு விழுந்துருவானான்றது யாருக்கு நல்லா தெரியும்? அப்பா தெரியும். அப்போ அப்பா வெயிட்டை தூக்கும்போதே புரியும் இது ஓவர்லோடுன்னா கண்டிப்பாக அப்பா ஈசாக்கு மேலே என்ன செஞ்சிருக்க மாட்டார்? வச்சிருக்க மாட்டார். அவர் தலைக்கு மேலே வச்சிருப்பார். அப்போ புரியுது, இதை என் மகனால் சுமக்க முடியும் என்பதை ஆபிரகாம் அறிந்தபடியினாலே அதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டை நிறுத்து பார்த்த பிறகுதான் வெயிட்டை தூக்கி யாருக்கு தள்ள வைக்கிறாரு? ஈசாக்கு தள்ள. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆமென் சோத்திரம். உங்க மேல சுமத்தப்படுகிற எந்த சுமையும், உங்களால் சுமக்க முடியாத எந்த சுமையும் தேவன் நம்முடைய சிரசின் மேலோ நம்முடைய வாழ்க்கையின் மேல் அவர் வைப்பதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு கஷ்டத்தை சுமக்கிறீங்க, ஒரு பாடுகளை சுமக்கிறீங்கன்னா அவருக்கு தெரியும் என் மகளுக்கு என் மகனுக்கு இதை சுமக்கத்தக்க அளவில் திராணி அவருக்கு என்ன செய்யுது? இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவனால் சுமக்க முடியாதென்றால் தேவன் வைக்கவே மாட்டார். ஒரு உண்மை சொல்லட்டா, உங்களுக்கு வந்த பிரச்சனை வேற யாருக்காவது வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமாம் மண்ணுக்குள்ளே போயிருப்பாங்க ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்கு வந்தனால உங்களால் சுமக்க முடியும் என்பதை அறிந்தபடியினால கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். ஆனால் இன்னொரு வேடு கூட அவர் சொன்னார். அவர் எப்போ சுமையை தூக்கி வச்சார்னா, ஆபிரகாம் வச்சார்னா தூரத்திலே பலி செலுத்துகிற இடத்தை என்ன செஞ்சார்? பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. பார்த்த பிறகுதான் கொண்டு என்ன செஞ்சாரு? வச்சார். எப்போ சுமையை உன் மேல வைக்கணும்னு அவருக்கு தெரியுமோ அப்பொழுது, வைத்த தெய்வத்துக்கு தெரியும் எப்பொழுது அந்த சுமை உன்னிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எடுக்கிற இடத்தை பார்த்த பிறகுதான் உள்ள வச்சாரு. ஆமென். அப்போ நீ சுமக்கிற கஷ்டம், சுமையின் அளவும் அவருக்கு தெரியும். நீ இறக்கப்பட வேண்டிய இடத்தையும் அவர் முன்கூட்டியே பார்த்த பிறகுதான் சுமையை உங்க தலைக்கு மேல அவர் வச்சாரு. ஒத்துக்கொள்றவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சோத்திர. அதுல ஒண்ணு கூட இப்படி சொல்லுவேன், ஆமேன் தாங்கக்கூடிய பலனையும் கர்த்தர் தருவாராக. ஆமேன். ஈசாக்கு தலைக்கு மேல ஆமேன் சுமையை வச்சுட்டு ஆபிரகாம் அவன் இஷ்டப்படி போகல. ஆபிரகாமும் ஈசாக்கோடு தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஏதோ சிலதை சுமக்க முடியாமல் சுமக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களால் சுமக்க முடியாதது உங்க தலைக்கு மேல அவர் வைக்கவில்லை. ரெண்டாவது, இறக்குற இடத்தை பார்த்த பிறகுதான் உங்க தலைக்கு மேல வச்சாரு. மூணாவது, வச்சுட்டு அவர் எங்கேயும் போகல, உங்களோடு தான் அவர் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறார்.
நல்லா ஆமீன் வரும்னு நினைச்சேன். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமை, தைரியமா இருங்க. எல்லாவற்றை அறிந்தவரை நாம் ஆராதிக்கிறோம். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை கண்டெடுத்தவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம் பெயர் உருவாகும் முன்பாகவே நம்மை பெயரிட்டு அழைத்தவர், நம்முடைய கரு உருவாகும் முன்பாகவே, எலும்புகள் உருவாகும் முன்பாகவே, நரம்புகள் உருவாகும் முன்பாகவே நம்மை குறித்த திட்டத்தை வைத்த ஒரு நல்ல தகப்பனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நீ சுமக்கிற சுமைகள் தற்காலிகமானதுதான், நிரந்தரமானதல்ல. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ சுமையை இறக்குற ஒரு ஜங்ஷன்ல கர்த்தர் உன்னை கொண்டு வந்துட்டாரு. இனி நீ சுமக்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் வர அனுமதிக்க மாட்டாரு. உங்களுக்காக ஒரு விடுதலை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, அப்போ எப்ராயிம் கோத்திரத்தாருடைய விசேஷம், அவர்கள் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். ரெண்டாவது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் அவர்களுக்கு இருந்தது. எதிரிகளை துரத்த கூடுகிற தன்மை அவர்களுக்கு என்ன செய்தது? இருந்தது. மூன்றாவது ஒரு விசேஷம், அடுத்து சொல்லிட்டு அடுத்த டாபிக் வர்றேன். எரேமியா 31 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:6. எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராயிம்ன்றது நான் முதலே சொன்னேன். எப்ராயிமுக்கு கர்த்தர் மலை பட்டணத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நம்ம கவனித்தோம். நீங்கள் ஜனம் பெருத்தவர்னு சொல்லி யோசுவா எப்ராயிமிற்கு சமுத்திர தேசம் மட்டுமல்ல, தென் நாடு மட்டுமல்ல, மலை தேசத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் கவனித்தோம். அப்போ எப்ராயிம் ஸ்தோத்திரம் மலையில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறுகிற காலம் வரும். அப்போ எப்ராயிம் கோத்திரத்திலே எப்ராயிம் மக்களுடைய இன்னொரு விசேஷம், அந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஜாமம் காக்கிறவர்களாக என்ன செய்தார்கள்? இருந்தார். ஆண்டவரே சொல்ற எப்ராயிம் ஆமென் மலையில் உள்ள ஜாமக்காரர், எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்கார். அவர்கள் மக்கள் தூங்கினாலும் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தூங்க. ஜாமம் காக்கிறவன் நெகேமியா புஸ்தகத்திலே, எஸ்ரா புஸ்தகத்திலே ஜாமம் காக்கிறவர்களை குறித்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அதை குறித்து பேசணும் பாரம், பட் இன்னும் அந்த வெளிச்சம் கிடைக்காதனால வெயிட்டிங்கில் இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுவேன், ஒரு தேவ ஊழியர், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை யார் என்றால் அவர்கள் ஜாமம் காக்கிறவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம், அவர் ஜாமம் காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் என்ன செய்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் 24 மணி நேரமும் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், என்னை வேலி அடைத்து காக்கிறார். சத்துரு என்னை நெருகாதபடி, அணுகாதபடி, என் பக்கத்தில் நுழையாதபடி கர்த்தரனை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். போன வாரத்தை முந்தின நினைக்கிறேன், யோபு குறித்து நாம் தியானித்த போது நாம் கவனித்தோம். ஆண்டவர் சொல்றாரு, யோபு சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய், எங்கே போயிட்டு வருகிறாய்? அவன் சொல்றான், பூமி எங்க சுத்திட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த கொஸ்டின், ஆண்டவர் யோபு சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகி யோபின் மேல் என்ன வைத்தாயோ? கவனம் வைத்தாயோ? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்கு தெரியுது, இவன் யாரை பார்த்துட்டு, இவன் யாருக்க வீட்டை சுற்றி வந்தான்னு ஆண்டவர் பார்த்தாரு. யோபுக்கு வீட்டை சுற்றி வந்தான்றத ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவன் நினைக்கிறான் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் தான் மிகப்பெரிய ஜாமம் காக்கிறவர். ஆமேன் வரமாட்டேங்குது. சாத்தான் சுத்தி வர்றத கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், கை போட கர்த்தர் அனுமதிப்பாரா? வாய்ப்பே இல்லை. நான் ஒருத்தரை ஆராதிக்கிறேன், அவர் ஜாமம் காக்கிறவர். என்னை விழிப்பா என்னையும் என் குடும்பத்தையும் பார்க்கிறார். இப்படி சொல்லுகிறான் சாத்தான், நீ யோபுவையும் அவனுக்குரியவைகளை வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையோ? சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னையும் என்னுடையவைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிற நல்ல ஒரு ஜாமங்காரர். ஆனால் நானும் ஒரு ஜாமம் காக்கிறவனா இருக்கேன்.
ராத்திரி 12:01 அந்த ஜெபம், அது ஒரு ஜாமம் காக்கிற ஜெபம், அது எழுப்புதல் ஜெபம், அது நம் மறைமுகமாக இருந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று தேசத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது, ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது, சபைகளுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது, ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அது மிகப்பெரிய அசைவை கொண்டு வரும். சங்கிலி ஜெபம், அது ஒரு ஜாமம் காக்கிற ஜெபம் தான், ஒரு பாதுகாக்கிற ஜெபம். ஆமேன், ஆமேன். எல்லாவற்றும் மேல விழித்திருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் என்றால் அதே போல பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. பழைய மக்கள் அதிகாலையிலே ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமேன் சோதரன். அநேகர் இரவு நேரங்களில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். இப்போ எல்லாம் ஆமேன் சோதரன் எப்படின்னு ஒன்று சில வீட்டில் நம்ம ப்ரேயர் நடக்குதானே தெரியாது. அவைய இயேசுன்ற ஞாபகம் வாரதே சர்ச்சுக்கு வந்த பிறகு, பாட்டுன்னு ஒன்று ஞாபகம் வர்றதே சர்ச்சுக்கு வந்த பிறகு, கை தட்டுறதுன்னு ஒன்று ஞாபகம் வர்றதே சர்ச்சுக்கு வந்த பிறகாக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே வந்து ஹோ ஹூ ஹா ஹூ ஹூன்னு வச்சுக்கிட்டு அடுத்து திரும்ப இங்கே எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு அடுத்து வேற மனுஷனை அங்கே போகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசுன்னு ஒருத்தர் உண்டுன்னே ஞாபகத்து வாரது. வாழ்க்கை பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 24 மணி நேரமும் நான் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி, என் சுவாசமே இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நீ ஒன்று அக்னி சூழல போட்டுறோம். அவன் சொல்ல, நீ அக்னி சூழல போடாட்டாலும் அவர் ஆராதிக்கட்ட நாங்களே செத்து போயிடுவோம்டா. நாங்கள் உயிர் வாழ்றதுனால, நாங்கள் ஆராதிக்கிறதுனாலதையா நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆராதனை என்பது எங்கள் சுவாசத்தை போன்றது. நாங்கள் 24 மணி நேரம் அவரை நினைத்துட்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். ஹல்லேலூயா. தாய்மார்களை பார்த்து சொல்றேன், விழித்திருந்து ஜெபியுங்கள். இரவு சிலர் ஜெபிக்கிறீங்க, அதிகாலையில் புருஷன்மார் வேலைக்கு போன பிறகு உடனே கொரட்ட விடாம சோத்திரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காருங்க. அந்நிய பாஷையில ஜெபியுங்க. எங்களுக்காக ஜெபியுங்க, விசுவாசிகளுக்காக ஜெபியுங்க, குடும்பங்களுக்காக ஜெபியுங்க. சிலர் ஜெபிக்க சொன்னால் அவங்களுக்காக ஜெபியுங்க, இந்தியாவுக்காக ஜெபியுங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபியுங்க. ஒருவேளை பப்ளிக்கில் உங்களுக்கு இது பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள். உங்கள் ஜெபம் வெளியரங்க பதிலை கொண்டு வரும், ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆமேன். நிறைய சம்பவங்கள் சிந்தைக்கு வருது, ஆனால் 2 டாபிக் தான் முடிச்சிருக்கு, 3வது போக வேண்டியதுக்கு. ஆமேன் சொல்லும். ஹல்லேலூயா. அப்போது எப்ராஹிம் கோத்திரத்தோட இன்னொரு விசேஷம், அவர்கள் ஜாமம் காக்கிறவர்கள். சொல்லுங்க, அவர்கள் என்ன செய்கிறவர்கள்? 3வது எப்ராஹிமின் பாவம். இவ்வளோ ஸ்பெஷல், இவ்வளோ மேன்மை இருந்தாலும் அவரிடத்துல பாவம் வந்துச்சு. அதனால தான் அன்று கேட்ட, உன்னை எப்படி கைவிடுவே, உன்னை எப்படி ஒப்பு. எப்ராஹிமின் பாவம் நிறைய இருக்கு. ஆமீன். ஆனாலும் சில காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது 2 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 18வது வசனம். அது என்னவென்றா போதும். தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதிய பிரகாரமாக பஸ்காவை என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாமல் இருந்தார்கள். அந்த அசுத்தத்தோடு, பரிசுத்தம் இல்லாமலே பஸ்காவை சாப்பிட்டார்கள். ஆண்டோடைய ஒரு ஆதங்கம். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை வாசித்த போது எனக்கு சிந்தையில் வந்த ஒரு வார்த்தை, அதை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போடுறேன். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதில் நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம், காலையில் எழுந்த உடனே சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது அப்படின்ற ஒரு ரொட்டீன் லைஃபை இல்லாதபடி ஒரு ஆவிக்குரியவன் அடிக்கடி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து பார்க்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த வண்டியாக இருந்தாலும் அடிக்கடி ஒர்க் ஷாப்பு போகணும். போனால் தான் அந்த வண்டி கரெக்டாக என்ன செய்யுது இருக்குது. கொண்டு காட்டினா தான் எது ஆயில் தீர்ந்துருக்கா, இல்லைன்னா தண்ணி காரை கொடுத்து தண்ணி இதாக இருக்கா, ஏர் குறைஞ்சிருக்கா, மற்றபடி என்ன கண்டிஷன் இருக்குது, என்ஜின் என்ன கண்டிஷன், அடிக்கடி இது பார்த்தா தான் அந்த வண்டியால் அடிக்கடி ட்ராவல் பண்ண முடியும். அதே போல் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை நீங்கள் அடிக்கடி யோசிக்கணும், என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது, நான் நல்லா ட்ராவல் பண்ணுறேனா,
ஏதாவது பாவங்கள் ஏதாவது என்னிடத்தில் ஒட்டுகிறதா, இல்லைன்னா ஆண்டவரோட உள்ள ஐக்கியம் எனக்கு எப்படி இருக்கு? 2023 காட்டிலும் 2024 நான் ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்துருக்கிறேனா, இல்லை டவுன் ஆகிருக்கிறேனா, இல்லைன்னா என் வாழ்க்கையில் சில இழப்புகள் வருது, சிலது என் கையை விட்டு போகுது, சில மனிதர்கள் என்னை விட்டு போகிறார்கள், சில உறவு கட் ஆகுது, என்னன்னு தெரியலையே, என் ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கிறது? அடிக்கடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அலசி பார்க்கிறவன் தான் ஒரு உண்மை உள்ள ஆவிக்குரியவன். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் புரிகிறது? ஆண்டவர் சொல்றான், தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளல. அப்ப அவனுக்கு தெரியல நான் அசுத்தனா நான் சுத்தவனான்னு தெரியல. அவன் தன்னை செக் பண்ணல. அடுத்து பாவத்தின் விளைவுகள், அடுத்த டாபிக் நான் சொல்லுவேன் என்ன நடக்கும் என்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பழையது மாதிரி ஆராதிக்கிறேனா, நான் முழங்கால் நிற்கிறேனா, நான் கை தட்டுறேனா, நான் உள்ள உட்கார்ந்த உடனே என்னால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுதா, என்னுடைய ஜெப நேரம் அதிகரிக்குதா, என் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆமென், தேவனோட உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கிறவனே உண்மையான ஆவிக்குரியவன். உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாத உடனே பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சில நபர் சில ஐக்கியம் உங்களை விட்டு கட்டாதனோட அவங்க மோசம் சொல்லக்கூடாது. ஸ்டாப் இட். உங்களை நீ ஆராய்ந்து பார், உங்களை நீங்க செக் பண்ணு, உங்களை அலசி பாருங்கள். என்னிடத்துல ஏதாவது குறைகள் இருக்கிறதா, என்னிடத்துல ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நான் நல்லா டிராவல் பண்றேனா, நான் கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கிறேனா, என் பிரயாணம் எங்கேயோ தடுமாறுதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டிராவலை நிப்பாட்டிடுங்க. யோசுவா ஆயி பட்டணத்துக்கு முன்பாக முறிந்தோடின போது யுத்தத்தை நிப்பாட்டினான், ஜனங்களை நிப்பாட்டினான். அவன் செய்த ஒரே காரியம், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக நாங்கள் தோற்று போக காரணம் என்னப்பா? நீங்க 30,000 பேர் தான் போனீங்களா, அதனாலதான் தோற்று. அப்ப நான் 1,00,000 பேர் அனுப்புறேன், என்ன செய்வான் பாப்பா? அப்படி யோசுவா சொல்லல. நேரா சரணடைந்தான். ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து அழுதான். என்னப்பா, நாங்கள் முதுகை காட்டி விட்டோமே ஆயி பட்டணத்துக்கு முன்பாக, எரிகோவே சுதந்தரித்த நாங்கள் ஆயி மக்களுக்கு முன்பாக தோற்று போக காரணம் என்ன ஆண்டவரே? அவன் அலசினான், ஆராய்ந்து பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள் ஒருவன் தேவையில்லாத திருடி வீட்டுக்குள்ள புதைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவன் அடுத்து செய்த காரியம் யார் கண்டுபிடித்தான்? ஆகான். அவனை அழித்த பிறகுதான் அடுத்து அவன் யுத்தத்துக்கு போனான், ஆயி பட்டணத்தை சுதந்தரித்தான். நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க காரணம் என்ன? நான் இவ்வளவு ஜெபித்தும் பிரதிபலன் வராத காரணம் என்ன? என் ஓட்டத்தை ஏதோ சில சறுக்கள் வர்றது காரணம் என்ன? ஆராய்ந்து பாருங்கள். ஸ்தோத்திரம். என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு? நான் முதல்ல ஆராதனைக்கு போற நேரமும் இப்போ ஆராதனை போற நேரமும் எப்படி இருந்துச்சு? முதல்ல சர்ச்சுக்கு போனா சர்ச்சு கூட்டம் முடிஞ்சு போறதுக்கே மனசு இருக்காது. இப்போ எப்படா இவர் பிரசங்கத்தை முடிப்பார்னு எனக்கு தோணுதோ? ஹலோ, ஆமென் வரமாட்டேங்குது. அல்லேலூயா காணையில எத்தனை பேர், நான் கைவசத்தை சொல்லலை, எத்தனை பேர் உங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறீங்க உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை? ஸோ இந்த சர்ச்சுக்கு வர்றதுனால நான் பரலோகம் போக முடியுதா? ஆராய்ந்து பாருங்க. பாஸ்டர் பிரசங்கம் ஒரு தேவன் சத்தமாக நான் கேட்க முடியுதா? பழைய ஸ்பிரிச்சுவலுக்கு இப்போ உள்ள ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? முன்னேற்றம் இருக்கா, வீழ்ச்சி இருக்கா? ஆராய்ந்து பாருங்கள். ஸோ ஆராய்ந்து பார்க்காம நீ பஸ்காவில் போய் கைவிடாத. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அவர்கள் எப்ராஹிமை குறித்து மற்ற கோத்திரத்தை அவர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளவில்லை. இந்த கம்யூனியன் வரும்போது அடிக்கடி இந்த 3 நாள் ப்ரேயர்லாம் வைக்கும்போது அடிக்கடி ஜபங்கள் வைக்கும், அதை ஒரு பாக்கியமாக நினைங்க. ஸ்தோத்திரம். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு வேற வேலை இல்லை, 5-6 பொம்பளைகளுக்கு உண்டு, அவ்வளோ போவாளுங்க, நமக்கு என்ன அப்படின்னு நிர்விசாரம் பண்ணாதுங்க. ஆமென். ஸோ அதை பயன்படுத்தி உங்கள் ஸ்பிரிச்சுவலை செக் பண்ணுங்க. அடிக்கடி உங்களை அலசி பார்த்தால் மட்டும்தான் உங்கள் பிரயாணம் தடையில்லாமல் போகும், வெற்றியாய் போகும், போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். இல்லைன்னா எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி தான் கிடக்கும். மறந்து விடாதுருங்க. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதை பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்பிரிச்சுவலை டச் பண்ணுங்க, உரசுங்க.
ஆராய்ந்து பாருங்க, நான் எப்படி, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கா, நான் கரெக்டாக ட்ராவல் பண்ணுறேனா, ஏதாவது சறுக்கல் இருக்கிறதா, ஆராய்ந்து பாருங்கள். உணர்வடைந்தால் அதை சரிப்படுத்த வேண்டியது சரிப்படுத்துங்கள், விட்டுவிட வேண்டியது விட்டுவிடுங்கள். ஆமென். ஐக்கியமாகப்பட வேண்டியது ஐக்கியமாகுங்கள், சரணடைய வேண்டிய இடத்துல சரணடையுங்கள். உங்கள் பிரயாணம் வெற்றியாக இருக்கும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். யாரையும் குறை சொல்லுவாங்க, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை, நோ, யாரையும் குறை சொல்ல, உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா அதெல்லாம் தானாகவே சரியாகிவிடும். எனக்கு அவர் சரியில்லை, எனக்கு அந்த மாதிரி இப்போ கிடச்சா அப்படி போயிடலாம், இந்த மாதிரி கிடச்சா நோ நோ நோ. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கலை, தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளலை. இது எப்ராயின் ஒரு மிகப்பெரிய பாவம். ரெண்டாவது ஒன்று, ஏசாயா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். நிறைய இருக்கிறனால நான் வேகமாக நின்று போகலை. ஆனால் நீங்கள் கூட வந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்க எல்லாம் சத்தம் வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ உங்கள் உண்மைக்காக. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் உன்மேலும் மேலும் நாளே வரப்பண்ணுவார். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்தான். எப்ராயிம், யூதா தேசம் என்பது தென்னாடு. யூதா என்றால் துதிக்கிறவர்கள், தேவனோட ஐக்கியமாக இருக்கிறவர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் எப்ராயிம் யாரை விட்டு பிரிந்து விட்டான்? யூதாவை விட்டு பிரிந்து விட்டான். நான் இதை வாசித்த போது என்னுடைய சிந்தல் போட்ட ஒரே ஒரு அந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். எப்போ யூதாவை விட்டு பிரிந்தானோ அதுக்கப்புறம் தண்டனை அவன் மேலே வர ஆரம்பித்தது. அசீரிய ராஜாவினாலே அது வர பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு சத்தம் வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சொன்னேன், நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை நம்ம அரசி பார்க்க வேண்டும் சொன்னேன். ரெண்டாவது சொல்கிறேன், ஒருபோதும் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் உள்ள ஐக்கியத்தை ஒருபோதும் முறித்து விடவே கூடாது. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ல, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடுகிறது போல ஆமேன் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சபையை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, ஊழியர்களை விட்டு, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வேற ஏதோ ஒன்றோடு ஐக்கியப்படுகிறோம் என்ற அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தங்க ஸ்பிரிச்சுவலாக டவுன் ஆகுறாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஏதோ ஒரு பாவத்தில் அவங்க விழுகிறாங்க அப்படின்னா அவங்க ஐக்கியம் அப்படியே விலகும். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போது அவர்கள் தேவனோடு இருந்தவர்கள் அப்படியே விலக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க இருந்த இடத்துல இல்லை. ஆண்டவர் போகும்போது எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல வந்து பார்க்குறாரு, அங்கே இல்லை. கூப்பிடுறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் வரும்போதெல்லாம் இங்கே தான் உட்கார்ந்துருந்தேன், இப்போ உங்க இல்லையே. அவங்க சொல்ற, நான் ஒளித்திருக்கிறேன், என்னால் நிற்கும் அந்த ஐக்கியம். எலியா சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன். என் பிதாவை பார்க்க நான் நல்லவன் அல்ல. அவன் தனிமையை விரும்புகிறான், ஐக்கியத்தை விரும்புகிறான். அவன் சூறை செடிகளை போய் அந்த வேலைக்காரனை துரத்துற, நீ போ. அவன் சொல்றான், நான் உண்மை பின்பற்றுவதை தவிர வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, நான் இன்னும் டச் பண்ணல. எவன் ஒருவன் தனிமையை விரும்புகிறானோ அவன் டிப்ரெஷன்ல இருக்கிறான். அதுக்குள்ள சரியான வார்த்தை மனநோய் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் டிப்ரெஷன்ல இருக்கிற ஒருத்தன் தான் தனிமையை விரும்புகிறான். அவன் யாரும் கூட சேர விரும்ப மாட்டான். சர்ச்சுக்கு வந்தா பாருங்க, அவனுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, யார்கிட்டையும் பேச மாட்டான், ஐக்கியப்பட மாட்டான். அப்படின்னா புரிஞ்சுக்கணும், அந்த ஆள் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டு இருக்கு, ஏதோ விதத்தில் உடைஞ்சிருக்கு. நீ ஐக்கியப்படாத வரையிலும் உன் டிப்ரெஷன் உன்னால் வெளியே வரவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் சபையோடும் உள்ள ஐக்கியத்தில் நீ வலுவடைந்தால் சத்துரு உன்னை நெருங்க முடியவே முடியாது. அவன் யூதாவை விட்டு பிரிய ஆரம்பிச்சான் எப்ராயிம்.
அடுத்து விளைவுகள் வர ஆரம்பித்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏதாவது நான் பாவத்தில் விழுந்தவங்களை நீங்கள் நல்லா கவனிச்சா போதும், அவங்க முதல்ல சபையோடு உள்ள ஐக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. அப்பவுமே புரிஞ்சுக்கணும், இந்த ஆள் எங்கேயோ லாக் ஆகி கிடக்கு. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு நொண்டி சாக்கு, நல்ல வரணும் தான் பாஸ்டர் இருந்தேன், அப்படி காய்ச்சல் வந்தா அப்படி படுத்துட்டேன். ஒரு காய்ச்சல் இல்லை, மனசுல காய்ச்சல், எங்கேயோ லாக் ஆகி கிடக்குன்னு அர்த்தம். அடுத்த வாரம் வந்து தலையை காட்டணும். பழைய மாதிரி ப்ரெசன்ஸில் இருக்க மாட்டாங்க. கைத்தட்ட எங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், அவங்க எங்கேயோ எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. லாக் ஆயிட்டு நீ தேவனோடு உள்ள சபையோடு உள்ள ஐக்கியத்தை நீ விட்டு விடாது. அது உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒத்துக்கொள்றவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இனி நிறைய 5-6 இது வச்சிருக்கோம். ஒன்று கூட சொல்லியிருக்கு. இது தேவையான ஒரு காரியம். எப்ராஹிமின் இன்னொரு பாவம். யோசுவா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோசுவா 16:10. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை அவர்கள் துரத்தி விடவில்லை. ஆகையால் அவர்கள் எப்ராஹிமிற்குள்ளே குடியிருந்து, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காசேரிலே குடியிருந்தார்கள். அந்த மலைநாடுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல குடியிருந்துட்டு கானானியரை அவர்கள் என்ன செய்யவில்லை, துரத்தி விடவில்லை. யோசுவா கொடுக்கும்போது கானானியரை துரத்தி விட்டு தான் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கணும். இவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அவனுங்களும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க இடத்துலேருந்து வரி பணம் மட்டும் கட்ட வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. வரி பணத்தை வாங்கி 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 இருந்தானுங்க. ஒரு பக்கம் நீங்களும் கானானியரும் ஒரு பக்கத்தில் இருங்க, எப்ராஹிம் கோத்திரத்தாராகி நாங்களும் ஒரு பக்கத்தில் காசேரில் என்ன செய்கிறோம், குடியிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்குறேன். சாத்தானுக்கும் ஒரு இடம், இயேசுக்கு ஒரு இடம். துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட்டுத்தான் ஆக வேண்டும். அல்லையே வரமாட்டேங்குது. நல்லா பாசிட்டிவ் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே நம்ம பழகின ஆட்களாக்கும். ஆமேன். சோத்திரம். சத்தமா ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதனால வந்த விளை விக்கிரக வழிபாடு வந்துச்சு. 2 நாளாகமம் 31:1 வேணா வாசிக்க வேண்டாம். விக்கிரக வழிபாடு. ஏசாயா 11:13 பொறாமை பெருமை வந்துச்சு. ஓசியா 7:8 எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். ஆண்டவர் சொல்றார், எப்ராஹிம் திருப்பி போடாது. என்ன குணப்படையில திருந்தலை. ஞாயிற்றுக்கிழமை இயேசு, திங்கக்கிழமை பிசாசு. திருப்பி போடாத அப்பம். ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா, திங்கக்கிழமை வீட்டில் ஒரே கெட்ட வார்த்தை. திருப்பி போடாத அப்பம். இதெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே வந்தால் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஊருக்குள்ளே போனால் அவனோட கூட சேர்ந்து ஒரே ஆத்திரம். இதெல்லாம் எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். புரியலை நினைக்கிறேன். ஆமேன். இங்கே வந்தால் ஒரே ஜபம். ஆமாம். அங்கே போனால் சோத்திர, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஸ்துதித்தன சபித்தன ஒரே நாம். இதெல்லாம் என்னது சொல்லுங்க, பேசுங்க. கொஞ்சம் சத்தமாக சொன்னால் பரவாயில்லையே. வசனத்தில் இருக்கு. ஓசியா 7:8 கடைசியில் இருக்கும். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம். வஸ்திரத்தில் இல்லை, வாழ்க்கையில். எங்கே போனாலும் ஒரே மாதிரி வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்கூலில் போனால் ஒரு வேஷம், காலேஜுக்கு போனால் ஒரு வேஷம், சர்ச்சில் வந்தால் ஒரு வேஷம் இருந்தால் இதெல்லாம் என்னது? சத்தமாக பேசுங்க. திருப்பி போடாத அப்பம். சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் துரத்தி விட வேண்டியது என்ன செய்யலை, அழித்து விட வேண்டியது அழிக்கலை. சவுல் அமலேக்கரை அழிக்கலை. நாளில் அமலேக்கராலே சவுல் கொல்லப்பட்டான். கானானியரை துரத்தல, விக்கிரகம் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. கடைசியில் இவன் பெரிய மோசக்காரராக மாறிவிட்டான். சத்தம் உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் திருப்பி போட்ட அப்பமாய் கர்த்தனை மாற்றுவாராக. துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட்டே ஆகணும். மொபைலில் தேவையில்லாத ஆப்பு இருக்குன்னா ஆமேன், அதை டெலீட் பண்ணி ஆகணும், அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும்.
இங்கே நல்லையிலே வர மாட்டேங்க. சிலருக்கு அதை குறித்து தெரியாதவளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வச்சுக்கோங்க, நோண்ட போகாதுங்க. ஆமீன். சில கேம்ஸு உனக்கு நேரத்தை அழிக்குது அப்படின்னா அது அன்இன்ஸ்டால் பண்ணிடு. இப்போ ஆன்லைன் கேம் நிறைய வந்து பணம் போட்டு சிலர்லாம் நாசமாக போகிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம மக்களிடத்தில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த யாருக்காவது இருக்குன்னா ஆமாம், இங்கே கொண்டு வாங்க, எனக்கு காருக்கு டயருக்கு அடியில் மொபைலை வச்சு ஏற்றி இறக்கி தந்துடுறேன், போதும் கொண்டு போங்கன்னு. தேவையே இல்லை. இதெல்லாம் திருப்பி போடாத அப்பங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட்டே ஆக வேண்டும். ஆமேன். மன்னிப்பான். ஒன்று கூட மட்டும் ஒரு டாபிக் கூட சொல்லி முடிக்கிறேன். இந்த பாவத்தினால் வந்த விளைவு, பாவங்களை சொன்னேன். எப்ராஹிமுடைய பாவத்தினால் வந்த விளைவு நான் விளக்கலை. வசனத்தை மட்டும் சீக்கிரமாக வாசிச்சிருங்க. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமம் 25:7. கர்த்தர் எப்ராயிம் சகல புத்திரரோடு என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை. அப்படிதானா? 25:7 கடைசி. கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடு என்ன செய்யல? இந்த விளைவு யாரெல்லாமோ இருந்தாங்க, ஆனால் யாரும் கூட இருக்கல. பேசுங்க, புரியுதா? ஆமே. இந்த துரத்த வேண்டிய துரத்தாட்டா இதெல்லாம் இருக்காட்டா, பணம் இருக்கலாம், மனிதர்கள் இருப்பார்கள், எல்லாம் இருந்தாலும் யாரும் இருக்க மாட்டா. கர்த்தர் இல்லாமல் மற்றவங்கள இருந்த என்ன பிரயோஜனம்? ஆமேன். சங்கீதம் 78:9 எப்ராயிம் யுத்த நாளில் முதுகை காட்டினார்கள். வாசிப்பீங்களா? 78ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எப்ராயிம் போதும், ஆயுதம் அணிந்தவர்கள். இவங்க யுத்த வீரர்கள். நம்ம முதல்ல ஸ்பெஷலில் கவனித்தோம். ஆனால் யுத்த நாட்கள் இவர்கள் எதை காட்டினார்கள்? முதுகை. நெஞ்சை காட்ட வேண்டியவங்க. நெஞ்சை காட்டினா எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தம். எதிர்த்துன்னு எதிராளியை துரத்துகிறான். முதுகை காட்டினான்னு அர்த்தம் என்ன? எதிராளியை பார்த்து ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருக்கல, முதுகை காட்டினார். எரேமியா வாசிக்கன்னா 7:15 கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை விட்டு அவங்களை தள்ளி போடுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு சில ஆசீர்வாதங்கள் மட்டும். சங்கீதம் 31:9. சங்கீதம் 31:9. ம் 31:9. சரி, ஸ்தோத்திரம். யோசுவா 17ஆம் அதிகாரம் 15-17 தேவன் அவர்களை பெருக பண்ணினார். எப்ராயிமுடைய ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் இதுதான். கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? பெருக பண்ணினார். யோசுவா 17:7. ஆமேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 60:7. 17:17 யோசுவா. சங்கீதம் 60:7 எப்ராயிம் பராக்கிரமசாலிகள், எப்ராயிம் என் தலையின் பலன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த வசனம் தான் எனக்கு இந்த பிரசங்கத்தை கொண்டு ஞாபகம். இந்த அன்றிருந்து வெளிப்படுத்த அந்த ஓசியா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நான் எப்ராயிமுக்கு யாரை போல இருப்பேன்? சரியான வார்த்தை இல்லை. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு எப்படி இருப்பேன்? பாலசிங்கம் போல இருப்பேன். அதாவது இவனை யார் பயப்படுத்த வருகிறார்களோ அவர்களை நான் பயப்படுத்துவேன். இவனை யார் துரத்த வருகிறார்களோ அவர்களை நான் துரத்துவேன். இவர்களை யார் முறியடிக்க வருகிறார்களோ அவர்களை நான் முறியடிப்பேன். இவர்களை யார் அழிக்க வருகிறார்களோ அவர்களை நான் அழிப்பேன். காரணம், எப்ராயிமுக்கு நான் சிங்கத்தை போல இருப்பேன். ஆமேன். பக்கத்துல கை கொடுத்து ஒரு பிளஸ் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுவோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர். நல்லா சேர்ல சவுண்டு கேட்குறேன். கர்த்தர் முகத்தை பாருங்க.
பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் சகோதர சகோதரிகள். ஆமே. பாகிஸ்தானாண்டு யாரும் வரலன்னு நினைக்கிறேன். முகத்தை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு சிங்கத்தை போல இருப்பார். ஒருக்கா கூட அழகா இருக்கு உங்க வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு சிங்கத்தை போல இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது வந்தாலும் உங்களை தாண்டி தான் என்ன செய்யணும், வரணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, எப்ராஹிமை குறித்து சொல்லி, நான் அவர்களை வழி நடத்துவேன், அவர்களுக்கு தகப்பனாக இருப்பேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரன். எப்ராஹிம் சேஷ்ட புத்திரன். நம்ம குறிவாக்கியம் என்ன, இவ்வளோ நடந்தாலும் ஆண்டு கேட்க, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே, எனக்கு அருமையான மகன் அல்லவோ, எனக்கு நீ பிரியமான பிள்ளை அல்லவோ. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்ராஹிமுடைய பாவமும் பாவத்தின் விளைவு நமக்கு வேண்டாம். எப்ராஹிமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் தலைமையில் வைப்பாராக. அந்த அனுபவங்கள் வராதபடி கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வாராக. எப்ராஹிம் என்றால் பேருடைய அர்த்தம் பெருக பண்ணுதல். நான் சொல்றேன், உங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் பெருக பண்ணுவாராக, வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. இந்த சபையை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. தகப்பனாய் இருப்பாராக, சேஷ்ட புத்திரமாய் இருப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலா என் சத்தத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் சிங்கத்தை போல இருப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மனுஷரை கட்டிகளுக்கும் ஹல்லேலூயா. ஆமென். நல்லா ஸ்தோத்திரம் ஜீசஸ். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்க உங்களை பாட்டு நல்லா கையை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை நல்ல கையை தட்டி, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சேர்ந்து, எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென். ஓ, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. சொல்லுங்க. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒன்சகே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல. ஆமென். எப்ராஹிமே, எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி. கண்களை போடு, கண்களை போடு. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே. ஆமென். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே.
கொண்டவரே. சொல்லுங்க. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவராக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சேர்ந்து எப்ராஹிமே ஆமே எப்படி கைவிடுவேன்? ஆமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. சொல்லுங்க. உம்மை விட்டு நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவர். உம்மை விட்டு தூரம் போன என்னை கையை தட்டு நல்லவனாக்கி. பின்னாடி இருக்கிறவர்களை சேர்ந்து உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவர். கண்களை போடு. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆமே ஆமே. உன்னை பெருக பண்ணுவாராக. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென் ஆமென். ஒரு நாடும் கண்டேனையா அந்நாளை நான் பேரையா. ஒரு நாடும் கண்டேனையா உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா. அன்பு 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 ஆரோரே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. மாலைந்தே பலனா உமையோ மரியா மறந்து இருந்த யோகியை. மாலைந்தே பலனா உமையோ மரியா. எப்ராஹிமே அழைத்தீரந்தாலே என்னையும் அழைத்தே அன்பாலே. சொல்லுங்க. அழைத்தீரந்தாலே என்னையும் அழைத்தே
மகளே அழைத்தீரே என்னையோ அழைத்தீரே இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன் இப்ராஹிமே ஆவியானவரே 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 இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே எப்படி ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீ ஊழியம் செய்தப்பா ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்கள் கட்ட ஊழியம் செய்வீராக தேவன் ஊழியம் செய்வீராக எப்ராஹிமே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உள்ளங்களிலே கிரியா செய்யும் உள்ளங்களிலே வேலை செய்யும் அவருடைய கிரியைகள் நடக்கட்டும் அவருடைய ஊழியர் நடக்கட்டும் தேவன் செய்ய விரும்பது அவருடைய ஊழியர் அவருடைய ஊழியர் ஒவ்வொரு உள்ளங்களிலே ஒவ்வொரு உள்ளங்களிலே ஒவ்வொரு உள்ளங்களிலே ஒவ்வொரு உள்ளங்களிலே அவருடைய ஊழியர் நடக்கட்டும் அப்பாட ஊழியர் எப்படி கைவிடுவேன் அப்பா 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 அழைத்தீரே என்னை அழைத்தீரே அழைத்தீரே அப்பா 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 அழைத்தீரே அப்பா அப்பா ஊழியம் செய்யப்பா உங்களுடைய ஊழியர் ஆலயத்தில் நடக்கட்டும் உங்களுடைய ஊழியர் ஆலயத்தில் நடக்கட்டும் உங்களுடைய ஊழியர் ஆலயத்தில் நடக்கட்டும் இருக்கிறிய செய்யும் இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் இப்ராஹிமே அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்கப்பா ஒவ்வொருவரை தொடுங்கப்பா ஒவ்வொருவரை தொடுங்கப்பா ஒவ்வொருவரை தொடுங்கப்பா இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே ஊழியர் நடக்கட்டும் உங்களுடைய ஊழியர் நடக்கட்டும் உங்களுடைய ஊழியர் நடக்கட்டும் உங்களுடைய ஊழியர் நடக்கும் உட பர பல பர பல பர பல பல உட பர பல பர பல பல உட பல பர பல 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 உட பல பர உம்முடைய ஊழியதற்குள்ள நடக்கட்டப்பா உம்முடைய ஊழியதற்குள்ள நடக்கட்டும் இந்த ஜனங்களை கர்த்தரை தொடுவீராக உடபலப சந்தர பல பர பல பரப உடபல பர பல பகதரலரதர உடரகதரகதரகதரலர உடலகதரகடர எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரன் எப்ராஹிம் ஆமென் என் பல நான் எப்ராஹிமுக்கு சிங்கத்தை போல இருப்பேன்
எப்ராஹிமுக்கு நான் சிங்கத்தை போல இருப்பேன். நான் அவரை பெருக பண்ணுவேன். நான் அவரை பெருக பண்ணுவேன். எப்ராஹிம் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். எப்ராஹிமே, எப்படி கை விடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு? அநேக உள்ளங்களிலே கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு சங்கீதத்துல எப்ராஹிமை குறித்து சொல்லுகிறது, அவன் என் சேஷ்ட புத்திரன். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு எப்ராஹிமை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. ஒரே மகன், அதான் அதோட அர்த்தம். ஒரே மகன். எப்ராஹிமை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. அப்பா இந்த பகல் வேளையில உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே மகனே, எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை. நீ எனக்கு பிள்ளையா இருப்பியா? எனக்கு நீ பிள்ளையா இருப்பியா? அதனாலதான் ஏங்குற, அவனை எப்படி கைவிடுவேன்? வேற பிள்ளை இருந்தா நான் வேற பிள்ளைகளை பார்த்து போவனே. என் அருமையான குமாரன் அல்லவோ. என்னால தைரியமாய் சொல்ல முடியும், அநேக உள்ளங்களிலே கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய உள்ளங்களிலே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகருடைய உள்ளங்களிலே கர்த்தர் இடைப்பட்டு, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் பிரமாணிகன், நீ என் பலன், நான் உனக்கு சிங்கத்தை போல இருப்பேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு? உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. உன்னை விட்ட எனக்கு வேற யாரும், உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. நான் உன்னை எப்படி கைவிட முடியும்? நான் உன்னை எப்படி ஒப்பு? இன்னைக்கு உங்களை பார்த்தாப்பா சொல்றாரு, உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடுமே வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நல்ல பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். எப்ராஹிமை குறித்து சில காரியங்களை தியானிக்க, ஜெபிக்க, கர்த்தருக்கு தியானிக்க உதவி செய்தேன். என் சேஷ்ட புத்திரன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எங்களுக்கு உண்மை விட்ட யாரும் இல்லைப்பா. உங்களுக்கு எங்களை விட்ட யாரும் இல்லைப்பா. அதான் லவ், அதான் லவ், அதான் ஸ்நேகம். அந்த உறவுக்குள் எங்களை இன்னும் வைத்துக்கொள்ளும். எப்ராஹிம், பாவம் எங்களை அணுக வேண்டாம். பாவத்தின் விளைவு எங்களை அணுக வேண்டாம். எப்ராஹிமின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை உடைய ஊழியக்காரங்க ஸ்தானத்திலே நான் பிதா, குமாரன், பரிசுத்தோட நாமத்தில் நான் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் இவர்களோடு கூட இருப்பீராக. பலப்படுத்தும், பிள்ளைகளை தைரியப்படுத்தும், வாழ்ந்திருக்க பண்ணும். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கட்டும். நம்முடைய நல்ல கர்த்தரை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.